சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667776266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். வணக்கம். இன்றைய பெருஞ்செய்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கக்கூடிய சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திலிருந்து நேரடியாக வழங்குறோம். எங்ககிட்ட 2 விருந்தினர்கள் இருக்கிறாங்க. 2 மாணவர்களும் இடைவேளைக்கு பிறகு இணைய இருக்கிறாங்க. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6,64,180 கோடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு வந்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இங்க நம்ம பிசினஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான எதிர்காலம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பேச போறோம். திரு வினோத் வெங்கடேசன் ஆட்டோமொபைல் துறை வல்லுநர், சுல்தான் ரஃபாய் ஜவுளித்துறை நிபுணர், இருவரோட நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் விருந்தினர்கள் இருவருக்கும். திரு சுல்தான் ரஃபாய், இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மாநிலத்திற்கு எந்த அளவுக்கு தேவை, அந்த மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு, அதை பேசிட்டு நம்ம அடுத்தடுத்ததுக்கு போகலாம். முதலீட்டாளர்கள் மாநாடு மிகவும் மக்கள், தமிழக மக்களுக்கு, அதுவும் ஆண்டர்பிரனருக்கு, எங்களை மாதிரி எங்க ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவாகவே தமிழ்நாட்டில் தொழில் செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியானது. ரொம்ப என்னெல்லாம் கொண்டு சேர்க்குது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு உங்களுக்கு? இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலீடு இல்லாமல் முதலீடுகள் நிறைய வந்திருக்கு. அது இல்லாம நிறைய விஷயங்கள் புது புது ப்ராடக்ட்ஸ், புது புது கம்பெனிஸோடைய கொலாபரேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய நேரடி வேலை வாய்ப்பு இங்க உருவாகி இருக்கு. அது இல்லாம நிறைய ஸ்கில்ஸ் மக்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இங்க இருக்கு. இது ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு மட்டும் இல்லாம ஒரு தமிழகத்துக்கு ஒரு வர்த்தக ரீதியா ஒரு பெரும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம். ஓகே, உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக முதலீட்டாளர் மாநாட்டுடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான பதிலா என்ன சொல்லுவீங்க நீங்க? எங்களை மாதிரி யங் ஆண்டர்பிரனர்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் 3 விதத்துல இது இந்த மாநாடு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒன்னு இன்வெஸ்டர்கள், இன்வெஸ்டர்ஸ் கூட கனெக்ஷன். இப்போ ஸ்டார்ட் அப் பெவிலியன் ஸ்டார்ட் அப் டிஎன் நடத்துறாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதுல பிரசன்டேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் ஒன்று உருவாகுது. 2வது பிஸ்னஸஸ், எங்க கூட நாங்கள் ஆட்டோமொபைல் பெவிலியன்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். தமிழ்நாடு ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஹப். ஸோ OEMஸ்லேருந்து ஒரு கம்பெனி, காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாருக்கூடையும் எங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் உண்டாகுது. ஸோ அதை நம்ம ஃபாலோ அப் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் கனெக்ஷன்ஸ். 3வது சார் சொன்ன மாதிரி ஒரு வெண்டர்ஸ், இது நமக்கு யார் கூட பார்ட்னர் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கான ஒரு தொழில்நுட்பம் ஒன்று டெவலப் பண்ணி அது ஸ்டார்ட் அப்பாக நாங்கள் ஒரு 4 வருஷமாக கம்பெனி இருக்கோம். ஸோ நாங்கள் யாருக்கு ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனியோ இல்லை வேற ஆட்டோமேஷன் கம்பெனி கூட பார்ட்னர் பண்ணி நம்ம எப்படி இவால்வ் ஆகலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ வெண்டர் கனெக்ட்ஸும் நிறையா நடக்குது. ஓகே, இந்த கனெக்டிவிட்டியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், தொழிலதிபர்களுக்குள்ள மட்டும்தான் இந்த நட்பு வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துதா? சர்வதேச அளவிலான முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்குதா? சர்வதேச அளவில் வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கு. இப்போ நாங்கள் நடந்து போகும்போதே நான் ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே ஒரு வாய்ப்பு உருவாகிற அளவுக்குமான நிறைய பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, நிறைய ஈஸி ஆக்சசபிளா, ஒவ்வொரு நாட்டோடைய பிரதிநிதிகளா இருக்கட்டும், ஒரு நாட்டோடைய பெரிய நிறுவனங்களுடைய சேல்ஸ் டீமா இருக்கட்டும், அவங்கள ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுது. நம்ம நேரடியாக போய் இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நாங்கள் இதை பண்ணணும், எங்களுக்கு இந்த சப்போர்ட் வேணும், இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை பற்றின ஏராளமான விஷயங்கள் இங்கே குமிஞ்சு கிடக்குது. அதுக்கான வாய்ப்பு இங்கே பெருசாக இருக்குது. வினோத், பணம் இருக்குது, எனக்கு தொழில் பண்றவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறவங்கள மட்டும்தான் இது இணைக்குதா, இல்லை என்கிட்ட ஐடியாஸ் இருக்கு ஆனா பணம் இல்லை, நான் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களையும் உள்ள கொண்டு வருதா இந்த முதலீட்டாளர் மாநாடு? அது 2வது விஷயம் ஒரு அளவுக்கு தான் கொண்டு வருது. எனக்கு ஐடியாஸ் இருக்கு, நாங்களே 2-3 பேர்கிட்ட பேசணும், ஐடியாஸ் இருக்கு, தொழில் எப்படி தொடங்குறது, இல்லை அதுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றதுன்றது ஸ்டார்ட் அப் டிஎன் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ பட் அதுக்கான அவேர்னஸ் இல்லை. ஸோ அதை நம்ம பீப்புளை கைட் பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் விண்டோ கிரியேட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். சிங்கிள் விண்டோ இருக்கு, பட் அதுக்கான அவேர்னஸ் இன்னும் கொண்டு வந்தால் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரு சுல்தான், நீங்க ஜவுளித்துறை சார்ந்த நிபுணர், உங்களுக்கு இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு உங்க துறை சார்ந்த என்ன பங்களிப்பு பண்ணிருக்கு நீங்க? எங்க துறையில இதுல நிறைய புது தொழில்நுட்பங்கள் எப்படி யூஸ் பண்றாங்க, மற்ற நாடுகள்ல இதில் எப்படி இன்னும் பெட்டரா பண்றாங்க, குவாலிட்டி வைஸ் இருக்கட்டும். நாங்க ரொம்ப இப்போ எங்களோட நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப எளிய மக்களுக்கும் தரமான ஆடைகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்படுறோம்.
ஸோ அதை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது, நிறைய மக்களை போய் சென்றடைகிறதுக்கு எப்படி வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது, இன்னோவேஷன்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணும்போது முதல்லலாம் வந்து எனக்கே ஒரு கருத்து இருந்தது, இன்வெஸ்டர்கிட்ட பேசுறது, இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அப்படின்னு. பட் இங்கே வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற கைடட் சப்போர்ட் வந்து வேற எங்கேயுமே கிடைக்கும், இவ்வளோ எளிதாக கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஜவுளித்துறையில நம்மளை விட சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள்லாம் என்னென்ன, நம்ம அங்கங்கேருந்து அவங்க கிட்ட இருந்து என்ன நம்மளாம் எடுத்துக்க முடியும் இந்த மாநாடு மூலம்? இப்போ வந்து ஜவுளித்துறையில சிறந்து விளங்கக்கூடிய இப்போ வந்து பங்களாதேஷ்ல வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வகையான ஆடைகள் வந்து ரொம்ப ரொம்ப மாசா ப்ரொடியூஸ் பண்றாங்க, சைனால பண்றாங்க, யூரோப்ல வந்து நிறைய இது விஷயங்கள் பண்றாங்க, பிரெஞ்சில் ஒரு டைப் ஆஃப் பண்றாங்க. இவங்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது அதோடைய ஸ்பெஷலைசேஷன், அதனை பற்றின ஒரு தெளிவு வந்து இன்னும் பெட்டராக கிடைச்சது. இப்போது எங்களை மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்க வந்து பார்த்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ப்ராடக்டில் கேப் இருக்குது, இல்லை இந்த ப்ராடக்ட் இன்னும் டெவலப்டாக பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஐடியா வந்து இங்கே கிடைக்குது. ஓகே, நீங்கள் நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்கு முன்பு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்கள் துறையை எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்கும்போது, ஒரு வாகனத்தில் ஒரு கியர் இருக்குது அப்படின்னா அந்த கியரில் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் இருக்கான்னு கண்டுபிடிப்பதற்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு ஆட்டோமொபைல் ஹப் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் இல்லை ஆட்டோமொபைல் துறை சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் ஹப், அது ஆட்டோமொபைல்னா நம்ம கார் மட்டும்தான் பொதுமக்கள் பார்க்குறோம். பட் அதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டமே இருக்குது தமிழ்நாட்டில். பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அதுக்கான அடுத்த ரா மெட்டீரியல் ஆகட்டும், அப்புறம் அசம்பிளிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய எஸ்எம்இஸ் எம்எஸ்எம்இஸ் ஒரு பெரிய கிளஸ்டரே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒரு குவாலிட்டி தரமான பொருள் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது அடுத்த கட்டத்துலேருந்து அது வாகனமாக போகும்போது எல்லா இடத்துலையும் ஒரு தரம் குவாலிட்டி செக் இருக்குது. ஸோ அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், ஏஐ தொழில்நுட்பம் எங்கே யூஸ் பண்ணலான்ற ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இது எக்ஸ்போர்ட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் இது சாஃப்ட்வேர் வந்து கேப்பபிள், அதுக்கான ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்டர்நேஷ்னல் பெவிலியனில் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரிஸோட வி ஹவ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் அமைஞ்சிருக்கு. அது கவர்மெண்ட்டே கூட எடுத்து நடத்துறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி அப்கமிங் ஸ்டார்ட் அப்ஸ், எமர்ஜிங் ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி ஏஐ எம்எல் இந்த ஃபீல்ட்ஸில் இருக்கிறது அது எப்படி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கலாம், எங்கள் ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு எங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்றது அரசே எடுத்து நடத்தினா இன்னும் பெட்டரா. அவங்க ஒரு மீடியேட்டரா இருந்தா நல்லா இருக்கும். மீடியேட்டரா இருந்தா நாஸ்காம் அந்த மாதிரி பாடிஸ் பண்றாங்க. ஸோ அது அரசே கூட எடுத்து நடத்தலாம். திரு சுல்தான், மாநிலத்துடைய சீரான வளர்ச்சியில தவறவிடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த ரூரல் அர்பன் டிவைடு தான். தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அர்பன் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அளவுக்கு கிராமப்புற பகுதிகளில் மேம்பாடுகள் முக்கியம். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை போன்ற பெருநகரங்கள் நடக்கிற போது இங்கே இருக்கிறவங்களோ இல்லை இங்கே வருவதற்கு வசதியானவர்களோ வாய்ப்பு கிடைப்பவர்களோ இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னும் கிராஸ் ரூட் லெவலில் போய் சேரணும், அங்கே இருக்கிறவங்களும் தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா என்னென்ன கன்ஸ்ட்ரக்டிவ் சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ நம்ம மாநிலம் வந்து மாற்றத்திற்கான மாநிலம். இப்போ வந்து ஜவுளித்துறையே பார்த்தீங்கன்னாலும் இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்தில் தமிழகவுடைய எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திருப்பூர் எல்லா செக்டார்லையுமா? எல்லா செக்டாரையும் இல்லை, குறிப்பிட்ட நாடுகளில் ஏற்றுமதி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இப்போ திருப்பூர் மாதிரி மாவட்டங்களில் வந்து நிறைய காரணங்கள்னால மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி கம்மியாயிருக்கு. இப்போ இங்கே நடக்கக்கூடிய மாநாடுகள் வந்து இப்போ திருப்பூர் மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி அங்கேயுமே வந்து நிறைய நமக்கு வந்து தொழில் விஷயங்கள் இருக்கிறனால நம்ம அந்த மாதிரி இடங்கள்லையும் போய் சேர்ந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற உற்பத்தியாளர்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இன்னும் புதுமை வந்து நிறையா கிடைக்கும், இனோவேஷன்ஸ் கிடைக்கும், நிறைய அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ், நெட்வொர்க்கிங் கிடைக்கும். இப்போ ஒரு கண்ட்ரிக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்து அதனால கம்மியாச்சு அப்படின்னா இன்னொரு நாடுகளுக்கான தொடர்பு ஏற்படுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் சென்னையில் நடக்கக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கிறீங்க, வேறு எங்கேயாவது மாநாடுகள் இந்த மாதிரியான முதலீட்டாளர்கள் மாநாடு வேறு மாநிலங்களில் நடந்ததோ வேறு நாடுகளில் நடக்கிற போதோ இதை விட இன்னும் சில சேஞ்சஸை கொண்டு வந்தால் இன்னும் இது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நான் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கெடுத்ததில்லை. பட் ஆட்டோமேஷன் எக்ஸ்போ அந்த மாதிரி இந்தியா, பாம்பேல, பெங்களூர்ல, லித்துவேனியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பங்கெடுத்திருக்கோம். ஸோ இன்னும் பெட்டரா இருக்கணும்னா இன்னும் ஃபோக்கஸ்டு தீம் இருக்கலாம். ஓகே, இப்போ ஜவுளி இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு, ஏரோநாட்டிக்ஸ் இருக்கு, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறோம் நம்ம. பட் மேபி ஒரு தீம் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு இந்த 3 மணி நேரம் இந்த தீம் பார்க்க போறோம். அடுத்து இந்த மாதிரி விசிட்டர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு செஷன், ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு நாளையே நம்ம பிரிச்சு கொடுக்கலாம். ஒரு நாளையே பிரிச்சு கொடுத்துருக்கலாம். இப்போ 2 நாள்ன்றது 4 நாளா கூட நடக்கலாம். பட் அதை பிரிச்சு ஒரு செக்மெண்டா பண்ணியிருந்தா இன்னும் ஃபோக்கஸ்டு டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுக்கான நிறைய நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். ஓகே, வருடந்தோறும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ்ல இருந்து சில சேஞ்சஸ் அவங்க அடுத்தடுத்த வருடங்கள்ல கொண்டு வருவதற்கான, ஏன்னா இது ஒரு பெரிய மாசுக்கு கொண்டு போய் சேர்க்கிற போது தான் இதனுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி மாநிலத்தின் வளர்ச்சியையும் நம்ம இன்னும் சீராக்க முடியும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக, கற்றுக்கொள்வதற்காக 2 மாணவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களையும் நாம தொடர்பு கொண்டோம். திருமிகு பவித்ரா, திரு தனுஷ் இருவரும் பேசுறோம். வணக்கம். நீங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடர்ந்து நடத்துறதாக உங்களுடைய கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க. என்ன ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நீங்க தொடர்ந்து நடத்துறீங்க? எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு? நாங்க வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற பொறியியல் கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நான் வந்து 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கிற மாணவி. ஸோ இவங்க வந்து 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு அரவிந்த் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது எங்களோட ஸ்டார்ட் அப். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எங்களோட காலேஜ் வந்து இன்குபேட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட இன்குபேஷன் சென்டரோட நேம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னோவேஷன் லேப்ஸ். ஸோ எங்கள் இன்னோவேஷன் செல்ல இதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்குபேட் ஆயிருக்காங்க. அது ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அரவிந்த் நெட்வொர்க்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சாஸ் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். சாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ அப்படி நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு சாஸ் ப்ராடக்ட் தான் ஸ்டூவர்க் அப்படின்னு சாஸ் ப்ராடக்ட். ஸோ அது எப்படின்னா ஒரு ஃப்ரீலான்சிங் நெட்வொர்க். ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரீலான்சிங் நெட்வொர்க்லாம் மோஸ்ட்லி எங்கே இருந்துன்னா, ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் வச்சிருக்க ஃப்ரீலான்சிங் நெட்வொர்க் தான் மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்தியாஸ்லேயும் ஒன் ஆஃப் த மோரலெஸ் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோவா அது வந்து ட்ரெண்டிங்கில் இல்லை. ஸோ அதில் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நான் முதல்ல எப்படி ஒரு ஸ்கில் அப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கில்ஸை வச்சு ஹேண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஸோ அவங்க படிக்க மோஸ்ட்லி அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் நாங்கள் ஸ்டூவர்க் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இதே மாதிரி நிறையா இன்வெஸ்டர் ப்ரோக்ராம்ஸ்க்கு இது வரைக்கும் போயிருக்கோம். நீங்கள் என்ன ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து தனுஷ் என் பேர். நான் 3rd இயர் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன் சிஐடி காலேஜில். எங்களுக்கு வந்து நான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஜென்ஜி மார்க்கெட்டர்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் அப். எங்கள் ஸ்டார்ட் அப்பில் என்ன பண்ணுறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எங்களோட ப்ராடக்ட் வந்து ஏஐ அண்ட் ஏஆர், ஏஐ பேஸ் பண்ணி ஏஆர் பேஸ் பண்ணி 2 ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்லைனில் உங்களோட ப்ராடக்ட்டை ஸ்கேல் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே அது ப்ரொவைட் பண்ணிடும். ஏஆர் வந்து ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கஸ்டமர் கூட எஃபெக்டிவாக எங்கேஜ் பண்ணுறதுக்கான ஏஆர் ப்ராடக்ட் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி தருவோம். ஸோ இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ஃபைனல் இயரில் வந்து ஒரு படித்து முடிப்போம், 4 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். அப்படி இல்லாமல் எங்களோட காலேஜ் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. எங்களோட தொழிலதிபராகவே வந்திருக்கீங்க. ஆமாம், எங்களோட இன்குபேஷன் செல் வந்து எங்களோட மென்டர் விஜயானந்த் சார் அண்ட் எங்களோட டேரக்டர் கோகுல் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் போய் இந்த ஐடியாவை சொல்லும் போதே அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்போவே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணனால இப்போ அரௌண்ட் மந்த்லி 15 lakhs மேலே earn பண்ணிடுறோம். ஓகே, ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வழக்கமாக நம்ம உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா காசு வச்சு பிசினஸ் தொடங்குறவங்க வந்து பங்கேற்றா ஏதாவது இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது. என்ன அவசியம் நினைக்கிறீங்க? படிக்கிற காலத்திலேயே இந்த மாதிரியான மாநாடுகளை வந்து பங்கேற்று பார்வையிடுறது ஒரு மாணவருக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்றதோட படிச்சுட்டு இருக்க மோஸ்ட்லி ஒரு நம்ம பிஸ்னஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்போஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா யாருக்குமே பிஸ்னஸ்ல லீடா இருக்கிறவங்களோட கனெக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இது மூலம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கனால நம்ம வந்து 4 இயர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வெயிட் பண்றதோட கத்துட்டு இருக்க மோஸ்ட்லி ஒரு அளவுக்கு நம்மளால பிஸ்னஸ்ல வந்து நம்மளால லீட் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை பார்க்கறது எந்த அளவுக்கு அவசியமானதாக நினைக்கிறீங்க? அவருக்கு ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸா என்னெல்லாம் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவருக்கு? ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து மற்றவங்க பிஸ்னஸ் பீப்புள்ஸோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் மற்ற ஈவெண்ட்டுக்குலாம் போகும்போது அங்கே 2-3 இன்வெஸ்டர்ஸை பார்ப்போம், அங்கே 2-3 இன்வெஸ்டர்ஸ் தேடுவோம். பட் இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட். ஸோ பார்க்குற எல்லாமே இன்வெஸ்டர்ஸ்னால நாங்கள் எங்ககிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சில பேர் அதை வெளியே கொண்டு வருவாங்க, சில பேர் கொண்டு வர மாட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது
அவங்க மற்ற கம்பெனிஸை பார்க்கும்போது நம்மளோட ஐடியா வந்து வெளியே கொண்டு வரணும், நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், ஆண்டர்பிரைஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். அவங்க ஐடியா ஸ்டேஜ் இருக்காங்களோ இல்லையோ, இல்லை ஸ்டார்ட் அப் வச்சிருக்காங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளும் பண்ணுங்கிற ஒரு பூஸ்ட் ஒன்று வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இன்னும் என்னென்னலாம் இங்க சேஞ்சஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க வந்து பார்த்ததுல? நான் மெயினா எப்பவுமே ஒவ்வொரு எக்ஸ்போலையும் போடுறதுன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸோட கவுண்ட் எப்பவுமே கம்மியா தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இது நான் வந்து ஒரு 4 to 5 எக்ஸ்போஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்துல மெஜாரிட்டி எல்லாமே உமன் ஆண்டர்பிரினர்ஸோட கவுண்ட் கம்மியா இருக்குதான். ஸோ ஒன்ஸ் ஒரு 30 years மேலே இருக்க உமன் ஆண்டர்பிரினர்ஸ் நான் மோஸ்ட்லி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ காலேஜில் இருக்க ஒரு உமனாக இருக்கட்டும், ஒரு கேர்ளாக இருக்கட்டும், ஸோ அவங்களும் பிஸ்னஸ்ன்ற ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுமாதிரி நிறைய எக்ஸ்போஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு விமனாலையும் நிறைய பிஸ்னஸில் லீட் எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம். என்ன தடைகள் நினைக்கிறீங்க அந்த உமன் ஆண்டர்பிரினரோட கவுண்ட் குறையிறதுக்கு? அவங்க பிசினஸை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லை வாய்ப்புகள் கிடைக்கலையா? ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இருக்கு. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஒரு உமன் ஆண்டர்பிரினர்னா ஃபியர்ன்றது ஒன்று இருக்கு. மெயின்லி ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் ஃபர்ஸ்ட் பேரியரா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுமே அப்படின்ற ஒரு இது இருக்கு. பிசினஸ்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்பவுமே ஏர்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்டா இருக்காது. நம்மளோட 100% 200% எஃபோர்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு உமனா இருக்கும் போது நம்ம வந்து டக்குன்னு எஜுகேஷன் முடிச்சுட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்ஜ் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பேரியரா இருக்கு. இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து வெளியே வரணுன்றதே என்னுடைய. ஓகே, நீங்க பெண் தொழில் முனைவோர் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க. பொதுவாகவே வேலைக்கு போற ஆர்வத்தை அதிகமாகவும் இளைஞர்கள் மத்தியில தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆர்வம் குறைவாகவும் இருக்குங்கிறதா நம்ம நிறைய பேர்ட்ட பேசும்போது தெரியுது. என்னன்னா 90% அளவுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய தோல்வி இருக்கிறதுனால அவங்கள ஒரு அச்சம் மூட்டுது அப்படின்னு. இளைஞர்கள் எந்த அளவுக்கு தொழில் முனைவராக மாறணும், அதுல என்னென்னலாம் சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணும்போது இந்த சக்சஸ் பெர்சன்டேஜை வந்து அவங்க கூட்டிக்க முடியும்? ஆக்சுவலா இப்ப நம்ம தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம்ல அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டர்பிரினர் ஆகிற ஒரு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இன்னும் ஒரு 4-5 yearsல நமக்கு ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜாக பார்க்கலாம். பட் இந்த ஸ்டெப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபியரை பத்தி பயப்படாம அவங்க படிக்கும் போதே, நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவங்க படிக்கும் போதே அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை செஞ்சு பார்க்கணும். அதை வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸாக கொண்டு வந்து பார்க்கணும், ஒரு கம்பெனியாக எடுத்து பார்க்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 4 வருஷம் முடிஞ்சு அவங்க வெளியே போகும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அவங்களால அடுத்த ஒரு கம்பெனியை இன்னும் கொண்டு போக முடியும். ஸோ அவங்க எதை பற்றி யோசிக்காம போவோம், செஞ்சு பார்ப்போம் என்ன ஆக போகுது பெருசா அப்படிங்கிற ஒரு. ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கணும்னா பணம் வேணும். ஒருவேளை லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இழப்பை யார் தாங்கிப்பாங்கிற அந்த ஒரு சந்தேகமும் இருக்கு இல்லையா? அதுல பணக்காரங்க மட்டும்தான் வந்தா வருது, வரலைன்னா போகுது அப்படின்னு சாய்ஸஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்டார்ட் அப் தொடங்க முடியுமா, இல்ல எல்லோராலையுமே தொடங்க முடியுமா ஸ்டார்ட் அப்ன்றது? ஒரு 10 years பேக் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இப்போ அப்படி இல்லை. கவர்மெண்டா இருக்கட்டும், ஸோ ஒரு காலேஜ்ல இப்போ இனோவேஷன் செல்லுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்க தைரியமா ஸ்டார்ட் அப் அப்படின்னா காரணம் எங்களோட இனோவேஷன் லேப் தான். ஸோ எங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், எங்கள் கனெக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள் காலேஜில் உள்ளவங்க, ஸோ எங்கள் லேப்ல உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் முடியும். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் காட்டிங்கன்னா இப்போ இல்லை சிச்சுவேஷனில் எப்பவுமே பேக்ரவுண்ட் வந்து காரணம் இல்லை. ஸோ யார் நினைச்சாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியிலான அணுகுமுறைகள், அங்க இருக்கிற ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டார்ட் அப் தொடங்குறதுங்கிறது அந்த ஸ்டார்ட் அப் சக்சஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குமா, இல்ல நீங்க சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸா இருந்தே தொடங்கி பார்த்து அதுல இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் சரி பண்ணாவே அடுத்ததான் நம்ம தொடங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றீங்க இல்லையா? எந்த மெத்தட் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்ற மெத்தட் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்றதான். ஏன்னா ஏர்லி டைம்ல ஒரு ஏர்லி எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்டா நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதோட ஆக்சஸ் வேற. நீங்க வெளியே போய் ஒரு ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர் சொல்லும் போது அவங்க உங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்றது வேற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 4 வருஷம் முடிச்சுட்டு போய் நான் வெறும் ஆண்டர்பிரினர் சொல்றது வேற, ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர் சொல்றது வேற. ஸோ உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு டூல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆக்சஸ் ஈஸியா இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும் போது ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட் எக்ஸ்போஷர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடுடைய முக்கியமான நோக்கம் மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி தான். ஒரு அர்பன் எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைக்குதோ அதே மாதிரி கிராமப்புற பகுதிகளும் மேம்பாடு அடையணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் மாதிரியான முதலீடுகள்ல எங்க ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு? அர்பன் சென்டர்ஸ்ல அதிகமா இருக்கா, ரூரல் சென்டர்ஸ்ல அதிகமா இருக்கா? எங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீடுன்றது பாத்தீங்கன்னா ரூரல் சென்டர்ஸ்ல அர்பன் சென்டர்ஸ்ன்றதோட காமனா எங்க நீடுன்னா ரூரல் சென்டர்ஸ் தான். ஒவ்வொரு செக்டார் பொறுத்து இருக்கு. எஜுகேஷன் செக்டார்னு எடுத்துட்டீங்க, இப்போ ரூரல் சைட்ல தான் அதிகமா டிமாண்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏத்தாப்புல தான் ஸோ இந்த டிமாண்ட்ன்றது மாறும். இன்னும் நிறைய இளம் தொழில் முனைவோர்களை கொண்டு வரணும், இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுடைய இலக்காக இருக்கக்கூடிய அந்த இலக்கை வந்து நம்ம தீர்மானிக்கணுங்கிறதுனால தான் உங்க 2 பேரையும் அழைத்து பேசணும்.
இதன் மூலமாக இன்னும் பல இளம் தொழில் முனைவோர்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் நம்புறோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. பெருஞ்செய்தி நிறைவேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.